ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் கிருஷ்ணா. சொல்லு யோகேஷ். செக் செக். வணக்கம். ரெடியா? ரெடி? ஸ்டார்ட் பண்ணவா? என் வாய்ஸ் வச்சு பேர் என்ன சொல்லுது போனது அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதாவது திடீர் கிளைமேட் சேஞ்ச். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுரீர்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. டக்குன்னு மழை பெஞ்சா தலையை மாட்டிக்கிட்டாப்புல. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால் காப்பாற்ற முடியல. போன வாரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் பராசக்தி ரெண்டும் வந்திருக்கும் நேரம் எல்லாரும் பார்த்துட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எங்களுக்கும் தெரியாது, முன்னாடி எடுத்து வச்சிட்டோம், வேறு வழியில் இறக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இப்போ பண்ணியிருக்காப்புல. அதில் எங்களுக்கு பிடித்தமான ரொம்பவும் கை கடக்கமான ஒரு சில கேரக்டர்ஸ், அதாவது ஐகானிக்கான, என்ன சொல்கிறது, மற்ற கேரக்டர்லேருந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஐகானிக்லாம் இல்லை, தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஆக்சுவலாக விஜய் ரீடிஃபைன் பண்ண கேரக்டர்ஸ். ஆமாம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னடா இவர் இந்த மாதிரி ஒரு ஷிஃப்டா அப்படின்னு நான் பார்த்து இது நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்த படம் போக்கிரியில் தமிழ். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். போக்கிரி தமிழ்னா என்னதான் பொண்ணு என்னதான் தமிழ்னா என்னதான் பொண்ணு என்னதான் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஜானரில் சாஃப்டாக திருமலை தான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. எனக்கு திருமலையில் கூட ஒரு லவ் ட்ராக் தனியாக போயிட்டு இருக்கும். அது லவ்வுக்காக போயிட்டு வில்லனே பேசி திருத்தி அப்படிலாம் கிடையாது. போக்கிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரீமேக் படம் தான். ஆனால் ரீமேக் படம் மாதிரி இல்லாமல் அந்த தமிழ்ங்கிற கேரக்டர் பயங்கர வெயிட்டாக இருக்கும். அந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் ஷிஃப்ட் ஆகும். ஒரு லுக்கே சூப்பராக இருக்கும். சட்டை போட்டு வெளியே ஒரு சட்டை போட்டு கட்சி போட்டு அதெல்லாம் ட்ரெண்டில் நான்லாம் பொங்கலுக்கு போட்டு இப்படி பொக்கிரி பொங்கல் அப்படி ஆடிட்டு இருந்தேன். லுக்கு. அப்புறம் டைலாக்ஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். பேசணுமேனு பேசுகிற மாதிரி இருக்கும். பேசுறதெல்லாம் சர்க்கஸமாக தான், பேசுறதுக்கே சோம்பேறித்தனப்படுற மாதிரி. வேற கேள்வி கேட்குறேன், நான் வேற பதில் சொல்லணும். ஏன் பேர் தெரிய மாட்டி வாங்க மாட்டியா? ஆனால் அப்படி கொடுக்குற பாயிண்ட்டுமே பயங்கர, கவுண்டருமே பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், நக்கலாக இருக்கும். அது பார்த்துட்டேன், கொஞ்சம் தள்ளி இல்லை மூஞ்சியை பார்க்க. என்ன அப்படி பார்க்குறேன், என்னென்னா லவ் பண்ண போறியா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த போலீஸ் இது என்ன டபுள் பெட்ரூம் அந்த டைல்ஸ் போடுறாங்களாமா, டைல்ஸு அதெல்லாம் அவன் அங்கே அவனோட சீனை காட்டலாம் அப்படின்னு வந்த இடத்துல போட்டு ஃப்ரீயோ ஓட விட்டு இது மாதிரி இருக்கும். இன்னொன்று இவ்வளோ சீரியஸாக இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தமிழாக இருந்தாலும் இந்த சைடு பார்த்தேன்னா அதுக்குள்ளே எவ்வளோ ஃபன்னான ஒரு விஷயங்கள், அதாவது இந்த கேரக்டருக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டருக்குள்ளேயே ஃபன் ஒர்க் ஆகியிருக்கும். இந்த மலையில் போயிட்டு அவங்க அப்பாட்ட அதுதான் பியூட்டிஃபுல் பேசன் டாப்பு ப்ளீஸ் லுக் அட் டூ அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் கொப்ப இந்த மாதிரி ஆடுறான். அவன் மட்டும் பார்க்குற நம்மளை பார்க்க விட மாட்டான். பார்த்தா நாசர் நின்று பார்ப்பல எப்படி, அது சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல போய் கால் ஆடிட்டு அப்படின்னு சொல்லி கால் ஆடிட்டு இருப்பான். அந்த சீனு இப்போ இருந்துச்சா கொஞ்சம் நக்கலாக பெஸ்ட்டா. எலிவேஷனும் அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அந்த ட்ரெயின் லோக்கல் ட்ரெயினில் ஃபைட்டில் ஒரு எலிவேஷன் வரும். அதுக்கப்புறம் கடைசி இந்த ஓடி இன்டர்மிஷன் பிளாக் இவன் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எலிவேஷன் சீன் வரும். பயங்கரமாக அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ப்ரொப்போஸ் சீனே நல்லாயிருக்கும். ஹசீன் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபைட்டு நடக்கும், அதுவே செம்மையாக இருக்கும். அழகிய தமிழ் மகனில் வர்ற சொல்லுங்க அவருன்னு நினைப்பீங்க, அவர் இல்லை பிரசாத். அவன் அப்படியே ஒரு இந்த இன்ட்ரோலேருந்து அந்த கேரக்டர், இதுவும் என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ராடு நல்லா பணக்காரனாக இருந்து அதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஹீரோ வில்லன், ஒரு படி மேலே போய் வில்லன்
சிக்கலான ஒரு சுச்சுவேஷன். மாட்டினா பெரிய பஞ்சாயத்து. நான் மாட்டோன்னு அந்த கடைசி வரையும் இந்த கூலாகவே சமாளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். எனக்கு எந்த சீன் கரெக்டாக ஞாபகம் வரும், நான் ஸ்டேஜ் ஏற்றி விட்டுருவாங்க கவிதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து ஒன்று அப்படியே சூப்பராக மேட்ச் பண்ணிடும். உங்கள் ஒப்பனாடா சொல்லுவான், 3 இடத்துல கவிதை உங்கள் ஒப்பனா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லுவேன். பின்னாடி ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சு கவிதை சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு இருப்பாங்க. அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். அந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன், அதுவும் வில்லனா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயம். அந்த 2 பேர்த்துக்குமான டிஃப்ரென்ஷியேஷன் பயங்கரமாக காட்டியிருப்பாப்புல அந்த படத்துலையுமே. இதில் பார்த்தோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருக்கு ஒரே லுக்கு தான். ஆனாலும் அந்த ஒரு டைலாக் ஆட்டிடியூட்லேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக காமிச்சிருப்பாப்புல. அந்த ஒரு டைலாக், எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா, எவ்வளவோ பண்றோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது பிரேம்ஜி மாடுலேஷன் எடுத்துகிட்டு இருந்திருப்பாப்புல. அது முன்னாடி வரும்போதெல்லாம் இரிட்டேட் ஆகும், கடைசியில் சொல்கிறப்போ ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக சூப்பராக இருக்கும். சரியான ஸ்வாக் இருக்கும். அந்த ஒரு தலைவர்கிட்ட பார்த்த ஆட்டிடியூட் நிறையா இங்கே அடாப்ட் பண்ணியிருப்பாப்பு. பின்னாடி காலில் கதவை சாத்துறது, அந்த ஒரு வாக்கு, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். ஃபோனில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்குது. ஹலோ நான் குரு பேசுகிறேன், குரு தான் பேசுகிறேன், அந்த மாதிரி குரு தான் அதுவுமே ஒரு மாதிரி டெம்ப்ளேட் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, நான் தான் இங்கே இப்படி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அது பேர் என்ன சொல்கிறது, க்ரீடு. இந்த ஒரு க்ரீடு வந்து இந்த கேரக்டருக்கு பயங்கரமாக வரமாட்டான், சீட்டு வரமாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஈவில்னஸ் பயங்கரமாக ஃபீல் ஆகும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சைன் போடுவார், என் கையெழுத்து போட்டு காமிக்க சொல்லுவேன், எப்படி மாசா அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டரு. பயங்கரமான ஒரு விஷயம். அடுத்து இப்போது திரு சொன்னேன்ல, இந்த பக்கம் திரு இல்லை, அந்த கேரக்டர் பிரசாத். என்னது என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, தண்ணீர் பிரேக் பெஸ்டா. பிகில் படத்தில் வந்த மைக்கேல் ராயப்பன். ராயப்பன் ஸ்பெல் ரெட் LSTER. மைக்கேல் தான் பையன், ஆமாம், ராயப்பன். ஷிட், எல்லாமே கரெக்டாக. அந்த ப்ரோஸ் கான்ஃபிடன்ஸ். மைக்கேல் ராயப்பன், அதுதான் வி வாண்ட் அப்படி எக்ஸாம் எல்லா படத்துலையும் எப்படி தான் இருக்கு அது, எல்லா வீடியோலையும் தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஆமாம், அகைன் அந்த மாதிரி தான் இருக்கு. ராயப்பன் கேரக்டர் வந்து இந்த கேரக்டருக்கான ஒரு விஷயம்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இருக்கா, ஓகே, இது அந்த லுக்கு. இன்னொன்று ஒரு லோக்கல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், பெரிய கேங்ஸ்டர், இதாகும் திக்கும் ஸ்டாமர் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சுற்றி இருக்க ஆட்கள்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவங்களோட பாண்ட், அந்த இடத்தோட லீடர் அப்படிங்கிற கேங்ஸ்டர் ஒரு பக்கம், அந்த இடத்து எம்ஜிஆர் ரசிகன். அது ஒன்று, எம்ஜிஆர் ரசிகன். அதெல்லாம் சூப்பர். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட்னால திரும்ப ஒரு ஆர்ட்டை ரீப்ளேஸே பண்ண முடியாது, மீன் அதை ரீமேக்கே பண்ண முடியாது, ரீக்ரியேட்டே பண்ண முடியாது. அப்படின்ற மாதிரி அட்லினால ராயப்பனை பீட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கவே முடியாது போன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கலாம். என்னன்னா வெற்றிமாறன் கேரக்டரும் நல்லா, தளபதி வெற்றிமாறன் கேரக்டரும் நல்லா தான் இருக்குது. ராயப்பன் தளபதி வெற்றிமாறன் கேரக்டர் வந்து அது ரொம்ப நார்மலாக ஃபீல் ஆகும் எனக்கு. ராயப்பன்ட்ட ஒரு வேற ஒரு நாடாஸ் கேரக்டர், ஆட்டிடியூட், சேவேஜான ஒரு கேரக்டர். ஏன்னா அப்போ தான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி தளபதி வெற்றிமாறன் வந்து விஜய் நிறையா பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி கேரக்டர். விஜய் பண்ணலைனாலும் எல்லாருமே அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ராயப்பன் கேரக்டர் அப்படி கிடையாது. ஆமாம், அதனால தான் ராயப்பன் வந்து எங்கள் வெற்றிமாறனோட கொஞ்சம் மேலே ஏறி நிற்கிதோ. ஆமாம், எனக்கு போஸ்டர்லேயும் இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தாலும் எனக்கு போஸ்டர் பார்க்கும்போதே ஆக்சுவலி தம்பி இல்லை அப்படி தோணலை எனக்கு. ஓகே, அது ட்ரெய்லர் அது அப்படியே மூவ் ஆகிடுச்சு, கடந்துட்டேன். நான் படம் போய் உட்காந்துருக்கேன், ஃபஸ்ட் டே ஈவினிங் ஷோ போய் உட்காந்துருக்கேன். இந்த கைக்கு மட்டும் ஷார்ட் வச்சுருக்கேன். இதுக்கு ஆக்சுவலாக அந்த பாட்டு ஸ்டார்டிங் ஆகி வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிரிப்பு இருக்கும்.
சிரிப்பு இருக்கும். சரி என்ன சமைக்குது நீ வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு, பிள்ளைகள் வர சொல்லிட்டேன் வாடா அப்படின்ற மாதிரிலாம் சூப்பராக இருந்தது. அங்கே போய் இறங்கி ஒரு ஒரு ஒயிட் ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, இன்னும் இழுத்து கட்டிகிட்டு இருப்பாப்புல சுற்றி அவங்க வா உள்ள இருந்து அந்த சீட்டில் உரசி அந்த கத்தி வெளியே எடுக்கிற. ஆக்சுவலாக நீ இப்போ யோசிச்சேன்னா சீட்லேருந்து கத்தி எடுக்கும் போது சவுண்ட் வராது. ஆமாம், ஆனால் சவுண்ட் இருக்கும், சவுண்ட் இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு அங்கே அப்படி பயங்கர ஃபயராக இருக்கும். அந்த ராயப்பனோட ஒரு ஆரா வந்து ஒன்று இருந்திருக்கும். அந்த ஸ்டாம்பரோட ஒரு எம்ஜிஆர் பாட்டையும் பாடிக்கிட்டே ஃபைட்டு கடைசியில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி இருப்பாப்புல. உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது. கமிட்டி சீன் வந்து ஒரு பெரிய ஆள், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஆகுது. அந்த ஆள் வந்து மிரட்டி உன் பையன்லாம் நான் எடுக்க மாட்டேன், அவன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சி விட்றாப்புல. அங்கேருந்து வராங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆள், அப்படியாப்பட்ட ஒரு ஆள் அங்கேருந்து வராங்க பைக்கில் வந்துட்டு இறக்கி விட்டு, இல்லைப்பா இங்கே இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. போய் இப்ராஹிம் கிடையாது, அது கடை பேர் ஞாபகம் இல்லை, அங்கே இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி உள்ளே போகிறாரு. போகும்போது அந்த கடைக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு வாக்கு இருக்கும். இல்லை ஆக்சுவலாக ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, உள்ளே போகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, திரும்பினதுக்கப்புறம் ஒரு பேக் ஷாட் வரும். அந்த பேக் ஷாட்டில் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த வேட்டியை மடித்து கட்டிட்டு இப்படி பண்ணிட்டு அந்த வாக்கு உள்ள போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போக 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 வாக்கு மாறும். பார்த்தா ஜாக்கி ஷெராப் உள்ள உட்கார வச்சிருப்பாங்க பாத்ரூம்குள்ள. எப்பவுமே இருப்பான் வாயி. இந்த பிஜிஎம் பயங்கரமாக இருந்துச்சு சீனு. எப்படி கட்டி உள்ளே போனால் ஜாக்கி ஷெராப் உட்கார வச்சிருப்பாங்க. அடித்து அப்பயும் அந்த ஸ்டாமர் ஆகும், இருந்தாலும் அந்த ஆரா வெயிட்டுங்கிறது கொஞ்சம் கூட குறையாது. ஆரா அடிச்சு பாய் அப்படின்னு சொல்லி இப்படியே எப்பயுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மைக்கிளுக்கு இந்த விஷயம் தெரியாது. மைக்கிளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேற மாதிரி பண்ணியிருக்கேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் எப்படி கர்ச்சீஃப் எடுத்து வைக்கும், அந்த கேரக்டர் இல்லைனாலுமே ராயப்பன் அந்த இடத்துல இல்லைனாலுமே அந்த கேரக்டரோட வெயிட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஏங்க கொன்னீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ராயப்பன். அதான் நீ அப்புறம் வாங்க கலெக்டர்கிட்ட பேசுகிற சீன். கலெக்டர் சார் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு என்ன அந்த ஆள் பொறுமையாக எந்திரிச்சு வந்து இல்லை அதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு என்ன சனிக்கிழமைக்குள்ளே முடிக்கணும் அவ்வளோதானே, முடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு. என்ன பெரிய மயிர் மாதிரி பேசிடுவான் அப்படின்னு எந்திரிச்சு போய் என்னடாப்பா வயசாகுது உனக்கு அந்த சமயம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்த டைமில் ராயப்பா யாரும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருந்தாலும் இங்கே இப்படி ஒரு ரியாக்ட் ஆகுமான்னு தெரியாது. அந்த ஒரு விஷயந்தான் எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து போதும். என்னன்னா இன்னொரு படம் இருந்திருக்கலாம்ன்ற மாதிரியான எனக்கு ஒரு எண்ணம். இன்னொரு படம் இருந்திருக்கலாம். எனக்கு இன்னும் கடைசி படம் அப்படி ஏதாவது உண்மையிலே கடைசி படம்னு ஒன்று பண்ணுறாப்புல அப்படின்னா அதுதான் இது ஜனநாயகன் கடைசி படம். எனக்கு என்னன்னா இன்னும் இன்னொரு படம் இருக்கு, அதை ஏற்றுக்க முடியல. கடைசியாக 70 முடிச்சு 69 முடிக்காமல் 70 முடிக்கிறாரு அப்படின்னா அது அட்லீட்டை போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு ஃபேன் பாய் சம்பவம் கடைசியாக ஓடாடி ஓடா அட்லி வேடாமா? இல்லடா வர என்னடா அட்லி வேணாமான்னு வேற கேட்குறியடா, முடிஞ்சுதுங்க. சரி விடு நீ சொல்லு அடுத்த கேரக்டர்.